புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் வாழ்கின்ற காலங்களிலே அனைத்து செயல்பாடுகளும் அல்லது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் இயல்பு நிலைகளை கடந்து அதற்கு அப்பாற்பட்ட காரணிகளை பயன்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சூழலாக இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதிலே பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். அதிலே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு காலத்திலே நாம் ஒரு நகரத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆங்காங்கே ஒரு சில மருத்துவமனைகள், பொதுவாக மருத்துவமனை என்று பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சில காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாதிக்கு என்று ஒரு சில மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள். ஆனால் இன்று நாம் வாழ்கின்ற காலத்தை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், அந்த மருத்துவமனைகள் அனைத்தும் காலத்தின் தேவைக்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சிகள் அடைந்திருக்கின்றது. அதுதான் எங்கு பார்த்தாலும் இயற்கை கருத்தரிப்பு மையம் என்ற ஒரு பெயர் பலகையோடு இன்று மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது இயல்பு நிலையை தாண்டி ஒரு மனிதன் குழந்தையை பெற முடியாத இயல்பு நிலையில் பெற முடியாத போகின்ற பொழுது, அந்த இயல்பு நிலையை தாண்டி எப்படி ஒரு மனிதன் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் அந்த இயற்கை கருத்தரிப்பு மையம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அந்த இயல்பு நிலையை தாண்டி செல்ல வேண்டாம், மாறாக உன்னுடைய வாழ்வானது ஒரு இயல்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுடைய எண்ணமாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழுத்தமாக கூறுகின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று கூறுகிறார். எனவே நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு நமக்கென்று ஒரு சில சொந்தங்களை உருவாக்கி கொள்ள முடியாது. மாறாக அது நம்முடைய பிறப்பால் நமக்கு கிடைக்கின்ற சொந்தங்கள், அதுதான் இயல்பு. ஆனால் இயல்பு நிலையை தாண்டி ஒரு மனிதன் அந்த உறவுகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் அது இறை வார்த்தையின் வழியாக சாத்தியமாகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதை முதலாக செயல்படுத்தியவர் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் வழியாக அந்த இறை வார்த்தையானது கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனை அவர் உள்வாங்கி தன்னுடைய உள்ளத்திலே வைத்து சிந்திப்பதாலும், மேலும் இறைவனின் அந்த வார்த்தைகளை முழுமையாக நம்புவதாலும் அங்கே அன்னை மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசு கருத்தரிக்கின்றார். எனவே நாம் எப்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விலே அந்த இயல்பு நிலையோடு, அதாவது ஒரு சுமூகமான ஒரு மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழ்கின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் இறை வார்த்தைக்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்க முடியும். ஆனால் இன்று நாம் பல்வேறு காரணங்களையும் பல்வேறு வேலைகளையும் பல்வேறு தேவையற்ற சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருப்பதால், அவற்றை பற்றி நாம் பல நேரங்களில் அதிகமான நேரம் ஒதுக்குவதால் நாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு நம்மால் முக்கியத்துவம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுகின்றது. ஆனால் அன்னை மரியாள் அதற்கென்று நேரம் ஒதுக்கி ஆண்டவர் இயேசுவை கருத்தரிப்பதற்கு இறை வார்த்தையை முழுமையாக நம்புகின்றார். அதன் வழியாக நம்மை போன்று இந்த மண்ணுலகிலே பிறந்த அன்னை மரியாள் கடவுளின் தாயாக மாறுகிறார். எனவே நாமும் அப்படி கடவுளுடைய தாயாக அல்லது சகோதரர்களாக மாற வேண்டும் என்றால் அந்த இறை வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் என்றும் அதற்கு அடிபணிந்தவர்களாக, அல்லது அவற்றை நாம் ஏதோ கேட்பதோடு நம்முடைய வாழ்விலே நிறுத்தி கொள்ளாமல்
மாறாக அவற்றை நாம் கடைபிடிக்கின்ற மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயம் இறைவன் நமக்கும் அந்த சகோதரர்களுக்குரிய ஒரு வாய்ப்பினையும் அங்கீகாரத்தையும் இறைவன் கொடுப்பதாக நமக்கு வாக்களிக்கின்றார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே பல நேரங்களிலே பல்வேறு கவலைகளும் சோதனைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அவைகளை கடந்து நாம் எந்த அளவிற்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லது அதனை நாம் செயல்படுத்துகிறோம் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் இறை வார்த்தையை அதிகமாகவே கேட்கின்றோம், அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆனால் உண்மையில் அதனை நாம் வாழ்வாக்குகின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அங்கீகாரம், அவருக்குரிய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அங்கீகாரம் தான் நமக்கு தேவை. எனவே அப்படிப்பட்ட அந்த அங்கீகாரத்தை நாம் உரிமையாக்கி கொள்வதற்கு இறைவனின் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து அதன் வழியாக இறைவனின் பிள்ளைகளாவோம் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன். என்னை உமக்களித்தேன்